ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நியூ இயர் 2025 நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான். ஆஷிக் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ப்ளஸ் அவர் மூலியமாக அவர் கேட்டதுனால, ப்ளஸ் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஆஷிக் ப்ரோ. ஸோ நீங்கள் கேட்டதுனாலையும் இன்ஸ்டாவில் கேட்டதுனாலையும் நிறையா பீப்புள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க ஐடி தான் எனக்கு ஞாபகம் இல்லை. இவர் கமெண்ட் செக்ஷனில் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவார். இன்னைக்கு டேவோடது எல்லாமே ஞாபகம் வச்சு, அக்கா இன்னைக்கு டே 3 டே 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையா, வீடியோஸை காணோம் அப்படின்னு அக்கறையாக கேட்குறதாகட்டும் நம்மளுடைய சேனலை பேஸ் பண்ணி. ஸோ அதனால் மெயினாக அவரை மென்ஷன் பண்ணி எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா, தாராளமாக நம்ம சேனலில் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் நீங்களும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பேங்கிங் ஒரு டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த நியூ இயர் 2025 இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த 2025 போஸ்டிங் வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோலாக இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்குன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும். ஏன்னா நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன நம்ம ஃபேமிலியெலாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நான் போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் இதுக்காக அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கே அதை சொல்லி எல்லாத்தையுமே நான் ரொம்ப இது பண்ண விரும்பலை. நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலராக அந்த கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டடீஸை. எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல். ஏன்னா என்னோடய லாஸ்ட் டைம் என்னோடய இன்ஸ்டியூட்டில் ப்ராப்ளம் வந்ததுனால தான் நான் பிரேக்கே எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிரேக் கொஞ்சம் குட்டி பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டேஸை ரொம்ப இழுத்துட்டேன். ஒரு 2.5 month கிட்டே நான் பிரேக் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் இந்த நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன். எல்லாமே பிளாங்க் அவுட்டாக இருக்குது. எனக்கு பண்ணியிருக்கேன். எகெயின் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ஜான் வந்துருச்சு. இந்த ஜான் எண்டுக்குள்ளே ப்ரிப்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபெப்பில் எஸ்பிஐ கிளர்க்கு வந்துடும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னா என் மேலே நான் நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாம்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு படிங்க அப்படிலாம் சொல்லி. எனக்கும் படிக்கணும், இதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? தென் மேக்ஸிமம் நான் ஏன் எஸ்பிஐ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் பேக்கேஜ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மெயின் எஸ்பிஐ கிளரிக்கல் பொறுத்த வரைக்கும் சரி, பிஓ பொறுத்த வரைக்கும் சரி, பேக்கேஜ் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் மற்ற பேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டு, பேக்கேஜ். ஓகேங்களா? எஸ்பிஐ கிளியர் ஆகுதோ இல்லையோ, எகெயின் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் மூவ் ஆன் பண்ணிடணும். இல்லை அதுக்கு நம்ம பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2.5 month நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப இழப்பாக எனக்கு இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடு. நான் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். ஸோ யாராவது ஓவர் திங்கிங் பர்சன் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக யோசிச்சு அதை அப்படியே கொலாப்ஸ் பண்ணுறது நம்மளால் மட்டும்தான் முடியும். ஆனால் அது ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் அது உட்காந்து யோசிச்சு பெருசாக தேவையில்லாதது தான். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் நான். ஸோ இந்த டைமில் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிறேன் எஸ்பிஐயோடது. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபஸ்ட் இதுலேயே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதை தான் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் இந்த 2025 எஸ்பிஐக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு. அதுக்கான ஸ்டடீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ஆகட்டும், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகட்டும், அது போஸ்டிங் வாங்குற வரைக்குமே என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? தென் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? தென் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆகுமே தவிர, ஏன்னா நான் இன்ஸ்டாக்குள்ளேயே மேக்ஸிமம் போக மாட்டேன். போவேன் ஏதாவது ஸ்டோரி வைக்கணுன்னா போவேன், இல்லைன்னா போஸ்ட் போடணுன்னா போவேன், இல்லைன்னா யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க செக் பண்ண போவேன். சும்மா ரீல்ஸ்லாம் பார்த்து
நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால இப்போல்லாம் அது டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால் ஸ்வேதா வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லைக் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். எப்படின்னா லைக் இந்த அவங்களால என்னால் கிளியர் பண்ண முடியுமா ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நான் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணப்போனா நான் மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கேன். அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க கடைசியாக வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. 2025 வந்து உங்களை வந்து நான் ஒரு பிஓவாக பார்க்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது இப்போ நான் சொன்னால் கூட எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. எதுக்குன்னு தெரியல. 2025 வந்து உங்களை பிஓவை நான் பார்க்கணும் அக்கா அப்படி லைக் உரிமையாக வந்து அக்கா அப்படின்லாம். மேம் பேசிக்காக வந்து என்ன மேம்னு கூப்பிட்டு எனக்கு பிடிக்காது. ஓகே, நிறையா பேர் கமெண்ட்ஸில் மேம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஒரு நார்மல் பொண்ணு தான். நீங்கள் வந்து என்னை அக்காவுன்னு கூப்பிடுங்க, இல்லை என்னை விட நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா தங்கச்சின்னு கூப்பிடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இல்லை நான் நேம் சொல்லி கூப்பிட்றீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேம் சொல்லி கூப்பிடுங்க. ஓகேங்களா? சில உங்களை விட நான் பெரியவளாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஏஜ் சொல்கிறதுக்குலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னோடய ஏஜ் வந்து 22. லைக் 22 விட நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்குன்னு அக்கான்னு கூப்பிடுங்க. இல்லை 22 விட நீங்கள் ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட ஏஜ் அப்படின்னா என்னை வந்து தங்கச்சின்னு கூப்பிடுங்க. மேம்லாம் தயவு செஞ்சு இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா என்னோட பிஃபோர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேம்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன். மேம்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா 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 லைக் உரிமையோடு கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு பேங்கிங்கை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? லைக் மோட்டிவேட் பண்ணுறாங்களா, டீமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து 2025 வந்து உங்களை நான் பிஓவாக பார்க்கணும் அப்படி அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இந்த இயரில். லைக் நம்ம ப்ரிப்ரேஷன்ஸை மட்டுமே நம்ம அப்டேட் பண்ணாமல் நம்மளையும் இன்னுமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, லைக் நம்ம ஒரு கிளரிக்கல் லெவல் எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா என் ஃபேமிலியை நான் பார்க்கணும். லைக் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் இருக்கணும். என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா நான், என்னோடய அக்கா, அப்புறம் என்னோடய அப்பா, எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்களோட பாட்டி, அப்புறம் அம்மாவோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் தான் எங்களுக்கு லைக் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தம் எங்கள் ஃபேமிலியில் 7 பேர். ஓகேங்களா? ஸோ இந்த 7 பேர்த்தையுமே விட்டு நான் தனியாக போய் ஒர்க் பண்ணணும், லைக் அதர் ஸ்டேட்டில் போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்பவுமே லைக் ஃபேமிலியாக நினச்சா கண்டிப்பாக என்னால் முடியுமா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டு. ஏன்னா நான் வந்து வீட்லேயே செல்ல பிள்ளை சொல்லுவாங்க, கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பற்றி வளர்த்த புள்ள மேகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு வளர்த்துனவங்க. ஸோ டேரெக்டாக நான் வந்து இங்கேருந்து வெளியூர் போய் ஒர்க் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட் நான் பேங்கிங்கை வந்து சூஸ் பண்ணும்போது ஓகே பிஓலாம் நம்ம அதர் ஸ்டேட்டில் தான் தூக்கி போடுவாங்களா, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, லைக் ப்ரொமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்கேஸ் வேகன்சி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம இங்கே கிடைக்கும், இல்லாத பட்சத்துக்கு நம்ம வெளியே தான் வேலை செய்யணும். அந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது பிஓ நமக்கு வேண்டாமே அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இதுதான் பேக்கேஜ் எல்லாமே எனக்கு ஓகே. ஆனால் என்னோடய ஃபேமிலியிலேருந்து, ஏன்னா ஆல்ரெடி அக்கா வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியே போய் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வெளியே ஸ்டே பண்ணி. பட் நான் தான் ஃபேமிலி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுனாலும் சரி, இல்லை அவங்கள ஏதாவது ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறதாலும் எதுக்குனாலும் நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் நான் வீட்டில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்லேயும் ஏன்னா கூப்பிட்டு போனோன்னா டிரைவருங்க, நான் தான் டிரைவர். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதாகட்டும், ஏதாவது எமர்ஜென்சி இப்படினாலும் நான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பிஓ வந்து நான் இதுக்கு தான் நான் வந்து சூஸ் பண்ணாமல், ஓகே நம்ம கிளரிக்கல் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஏரியாக்குள்ளேயே நமக்கு போஸ்டிங் கிடச்சிரும், ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் இருக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் பிஓ சொல்லியிருப்பாங்க நைட் 8 o'clock வரைக்கும் வேலை இருக்கும், ரொம்ப புஷ் பண்ணுவாங்க ஏன்னா பேக்கேஜ் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேங்கர் வாசு ப்ரோவோட சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவருமே சொல்லியிருப்பார் லைக் ஒரு உமனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க பேங்கிங்னா, நீங்கள் வந்து கிளரிக்கல் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் மேரேஜ்
ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு கிளரிக்கல் லெவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபேமிலியோட, ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 o'clock போகிறோம் அப்படின்னா ஈவினிங் 6க்குள்ளே நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்து தான் ஓகே நம்ம வந்து லைக் ஃபேமிலி கூட தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் இதை சூஸ் பண்ணுங்கன்னு உங்களை நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைங்க, இப்போயே நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே என்னால் போக முடியும், நான் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக போங்க. அதர் சைடில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் என்னோடதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பிஃபோர் நான் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த சிஸ்டர் வந்து எனக்கு நீங்கள் 2025 உங்களை பிஓவாக பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்களா, அது ரொம்ப அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. வந்து நான் எந்த ஒரு லைக் அவங்ககிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணல அந்த டைமில். பட் அது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அது உறுத்திட்டே இருக்கும். 2025 நீ பிஓ ஆன அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான பிளானிங் ஆகட்டும், பிஓக்கானது அதெல்லாம் நான் எதுவுமே இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணலை. ஏன்னா என்னோட மைண்டில் இருக்கிறது என்னோடய ஃபேமிலி இருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சம் கூடயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னா. இப்போ நான் அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டுனா எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்காது. நான் மட்டும் தனியாக போய் அங்கே ஒர்க் பண்ணேன் அப்படின்னாலும் ஆல்ரெடி அக்காவும் வெளியே தான் இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் மட்டும் ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் யோசித்து தான் நான் வந்து கிளரிக்கல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இவங்க டக்குன்னு சொன்னதுமே என்னோடய மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னா அது கிடையாது. நான் இன்னுமே லைக் திங்க் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். லைக் ஏன்னா எஸ்பிஐ தான் நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது. ஏன்னா எஸ்பிஐ முடிஞ்சால் என்னோடய எஃபர்ட் 100% கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா எஸ்பிஐயில் ஃபஸ்ட் எக்ஸாம் நான் எழுத போகிறேன். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி இருக்கும் எது இருக்காது அதெல்லாம் ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. ஸோ எஸ்பிஐ கிளியர் ஆகலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ அப்படிலாம் ஆகக்கூடாது. எஸ்பிஐ வந்து ஏன்னா என்ன மாதிரி நிறையா பேர் எழுதுவீங்க. ஏன்னா இப்போ மட்டுமே லைக் ஒரு 7 lakhs கிட்ட வந்து அப்ளிகேஷன் மட்டுமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸில் பார்த்தேன். ஸோ 7 lakh அப்படிங்கும்போது நான் 7 lakhல ஒருத்தி அப்படிங்கும்போது அது ரொம்பவுமே இதாக இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, நான் அடுத்த நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாவும் ப்ளஸ் என்னோடய மோட்டிவேஷனும் அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? எஸ்பிஐ தான் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். கிடைக்கல அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா கிளரிக்கலில் 340 தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. 340ல் 339 மற்றவங்களுக்கு போய்ட்டும் அந்த 40யோட சீட் எனக்கு கிடைச்சாலும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என்ன மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? பிஃபோர் இயர்ஸ்லேருந்து லைக் 2 இயர்ஸாக அவங்க வந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போடுவேன். என்னால் முடியாத பட்சத்துக்கு ஓகே, எனக்கு அது வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிடணும், நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடணும் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னோட 100% கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தென் வந்து இதுதான் என்னோடய ரெசல்யூஷனாக இருக்குது. கண்டிப்பாக 2025 வந்து ஒர்க்குக்கு போயிடணும், போஸ்டிங் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு இப்போதைக்கு. ஏன்னா லைக் எல்லாத்துக்குமே பர்சனல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் பர்சனல் ஃபேமிலிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த இயரில் ஜாபுக்கு நான் போயிடணும் அப்படின்னா அது கவர்மெண்ட் பேங்கிங் ஓரியன்டடாக. ஏன்னா இவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்ததுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய சுச்சுவேஷனில் நிறையா பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால நிறையா பேர் இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் வந்துட்டு லைக் ஃபேமிலியில் எனக்கும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலுமே போடும்போது ஒவ்வொருத்தர் வந்து அவங்கள பற்றி லைக் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் அவங்க மெசேஜ் பண்ணும்போது எனக்கு புரியும், ஓகே நம்ம மட்டும் அப்படி இல்லைப்பா, நம்மளை சுற்றியும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்களாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை எனக்கு பர்சனலாக என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டா பேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஹாய் ஹலோ அப்போல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சும்மா பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன். நீங்கள் வந்து லைக் பேங்கிங் சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ரெசல்யூஷன் மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லைக் நீங்களும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக கண்டினியூஸாக படிக்கிறதாகட்டும், கேப் விடக்கூடாது அப்படிங்கிறதாகட்டும், இந்த இயர் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா? இல்லை நம்ம வந்து இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கோம், இப்போ இருந்து நம்ம பேங்கிங் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை நான் எனக்கு இதுதான் ஃபைனல் இயர், நான் இதுக்கப்புறம் லைக் எக்ஸாம்பிளுக்கு
இதுதான் என்னோடய லாஸ்ட் ஹோப் அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாகட்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு டேல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மோட்டிவேஷன் ஆகட்டும், அதுக்காக நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஆகட்டும், நீங்கள் அதுக்காக போடுற ஹார்ட் ஒர்க்கிங் ஆகட்டும், இல்லை அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், நீங்கள் டைம் ஒதுக்கி என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக முடியும் அப்படின்னா எல்லாமே முடியும். ரெசல்யூஷன் மூலிமா நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேஸில் வர எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸையுமே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒன்றாவது கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப என்னால் படிக்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எஃபர்ட்டும் ப்ளஸ் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் பேஸாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து அப்கமிங் டேஸில் நமக்கு வந்து ரிசல்ட் மூலயமா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.